நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் CMA படிப்புகள் பற்றி தான் பேச போகிறோம். குறிப்பாக இந்த படிப்பை யாரெல்லாம் படிக்கலாம், படித்தா என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம், பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். நேர்களே, பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் திரையில தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கம் அளிப்பதற்காக 19 வருஷமா இந்த CMA படிப்புகளுக்காகவே பிரத்யேகமா இயங்கிட்டு வந்திருக்கக்கூடிய நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியோட மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மன்சூர் சார் நம்ம கூட இருக்காரு. வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மாணவர்கள் +2 எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் சேரலாம் அப்படின்னு மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி ரொம்பவே ஒரு குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பசங்க 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃப்யூச்சரில் கரியரை என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் டிசைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது மாறிடுச்சு. அதாவது 10th படிக்கும்போதே அவங்க +1 +2 என்ன குரூப் எடுக்கலாம், என்ன பட்டப்படிப்பு படிக்கலாம் அப்படின்றத முன்கூட்டியே டிசைட் பண்ணிட்டு தான் இப்போ அவங்க +1 +2 என்ன குரூப் எடுக்கலாம்னு சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாணவர்கள் வெறும் பட்டப்படிப்பு மட்டும், ஒரு டிகிரி கோர்சஸை மட்டும் எடுத்து படிக்காமல் அந்தந்த துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை எடுத்து படிக்கிறது அட்வைசபிளான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அந்தந்த துறைக்கான நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸாக கருதப்படுது. ஸோ அந்த துறை பற்றின ஒரு முழு விவரங்களும் தெரிஞ்சுட்டு பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்லாம் அவங்கள வேலை கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்ன்றதை எடுத்து படிக்கும்போது ஸோ அதனால் மாணவர்கள் அந்தந்த துறை சார்ந்த ப்ரொஃபஷனல், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் குரூப் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மெடிசன், இன்ஜினியரிங் போன்ற ப்ரொஃபஷ்னல் கோர்சஸை எடுத்து படிக்கிறது அட்வைசபிள். அதே மாதிரி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இந்த மாதிரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா CMA மற்றும் CS போன்ற கோர்ஸ்களை எடுத்து படிக்கிறது அட்வைசபிள். ரதர் தென் காலேஜ் கிராஜுவேஷன் கோர்ஸ் எடுத்து படிக்கிறத இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் பெரிய இடங்கள் காத்துட்ருக்கு. ஓகே சார். இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன், இன்ஜினியரிங், லா கோர்சஸாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறையவே சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அப்படியே மாறி இருக்கு. இந்த CMA அந்த ஆடிட்டிங் அந்த கோர்ஸை மாணவர்கள் சூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான காரணம் என்ன சார்? எதனால் இந்த மாற்றம் ஏற்பட்டுச்சு? இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா CA மற்றும் இந்த CMA இந்த 2 கோர்ஸில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஃபஸ்ட் கோர்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கான அட்மிஷன், அதுக்கான அந்த குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குவாலிஃபிகேஷன் என்னென்னா +2 பாஸ் ஆகிருந்தால் போதும் மாணவர்கள். இதுவே மற்ற கோர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், கட் ஆஃப் மார்க் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. சப்போஸ் டாக்டர் படிக்கணும், மெடிசன் படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக +1 +2 சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க. சப்போஸ் அவங்களோட கட் ஆஃப் மார்க் மேட்ச் ஆகாமல் போயிடும், இல்லை கவுன்சிலிங்கில் கிடைக்காது, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அந்த மெடிசனுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவங்க பல காரணங்களால் தோல்வி அடைஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான மாணவர்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி அவங்க 10th படிக்கும்போது என்ன படிக்கணும்னு டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது போக அது முடியலைன்னா அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கலாம்னு ஒரு பேக்கப் பிளான் வச்சுருப்பாங்க. ஸோ இதனால தான் அந்த படிக்க முடியாத சூழ்நிலையால் படிக்க முடியாத மாணவர்கள் CA மற்றும் CMA கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த CA மற்றும் CMA கோர்ஸுகளுக்கு மாணவர்கள் நிறைய என்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த CA படிப்பை பற்றி முழுமையாக சொல்லுங்கள். இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எழுதணும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போய் அதில் ஜாயின் பண்ணணும், எத்தனை வருஷம் அந்த கோர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும், என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்? கண்டிப்பாக
சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் சொல்லுவாங்க. யூஸ்வலாக நம்ம வந்து ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோர்ஸ் முடித்தவங்க பேர் வந்து ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஏ கோர்ஸ் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கல்வி நிறுவனம் தான் நடத்துது. இந்த ஐசிஐ வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த சிஏ படிப்புகளுக்கான ஒரு துறையாக வந்து இந்த நிறுவனம் வந்து அந்த கோர்ஸை வந்து வழங்கிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிஏ படிப்புகளில் மொத்தம் 3 நிலை இருக்குது. ஸோ இது எத்தனை வருடங்கள் படிப்புன்றதோட எத்தனை நிலைகள் அப்படின்றது தான் இது முக்கியம். என்னென்ன நிலைகள்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் நிலை வந்து ஃபவுண்டேஷன், ஸோ 2வது நிலை வந்து இன்டர்மீடியேட், 3வது நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல். ஸோ இந்த 3 நிலையை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு சிஏ ப்ரொஃபஷனல் சிஏவாக அவங்க வந்து ஆகலாம். இப்போ இந்த சிஏவோட ஃபஸ்ட்டு லெவல் எடுத்துப்போம், ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேப்பர்கள் இருக்கும் மொத்தம். ஸோ இந்த 4 பேப்பர்களை வந்து பசங்க பாஸ் பண்ணால் தான் அடுத்து இன்டர்மீடியட் லெவலுக்கு போக முடியும். இதோட பாஸ் பர்சன்டேஜ், இந்த 4 பேப்பரில் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு பேப்பர்லேயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40% மார்க் எடுத்துருக்கணும். ஸோ இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த 40% மார்க் மட்டும் இல்லாமல் அந்த மொத்த கூட்டல் தொகைன்னு சொல்லுவாங்கல்ல, 4 பேப்பர் 400 மார்க் எழுதுகிறாங்க, இந்த 400 மார்க்கில் 50% எடுத்துருக்கணும். ஸோ 2 க்ரைட்டேரியா வந்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ இந்த 2 க்ரைட்டேரியாவும் ஃபில் பண்ணால் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அடுத்த நிலையை வந்து அடைய முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிஐ இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் வந்து வருடத்துக்கு 3 முறை வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். முன்காலத்தில் வந்து 2 முறை தான் இருந்தது, இப்போ வந்து 3 முறை வந்து அப்பியர் ஆகலாம். அடுத்து வந்து இன்டர்மீடியட் கோர்ஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 6 பேப்பர்கள். இந்த 6 பேப்பருமே தனித்தனியாக, அதாவது குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த குரூப் 1ல் 3 பேப்பர், அப்புறம் குரூப் 2ல் 3 பேப்பர். ஸோ இது வந்து ஒன்றா எழுதுனாலும் மாணவர்கள் வந்து ஒரே நேரத்தில் இந்த 2 குரூப்பையும் எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னு நான் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நான் தனித்தனியாக படிச்சுட்டு எழுதுறனாலும் தனித்தனியாக வெவ்வேறு அப்பியரன்ஸில் வந்து இந்த குரூப் 1ம் குரூப் 2ம் தனித்தனியாக எழுதலாம். ஸோ இது முடித்த பிறகு ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இவங்க வந்து ட்ரைனிங் போகணும். ஸோ ஆல்ரெடி இவங்க ஃபைனல் முடிச்சுட்டு என்னென்ன வேலைகள் பண்ணுவாங்களோ இந்த வேலைகள் எல்லாம் வந்து இந்த இன்டர் முடித்த மாணவர்கள் ஒரு ப்ராக்டிஸிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போய் கற்றுப்பாங்க, ட்ரைனிங் மாதிரி எடுத்துப்பாங்க. ஸோ எடுக்கும்போது என்னென்னா இவங்க ஃபைனல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரூல் 2 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அது பேர் வந்து ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான். அப்புறம் 3வது நிலை ஃபைனலில் இந்த க்ரைட்டேரியாலாம் மேட்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல்லையுமே வந்து 2 குரூப்கள் இருக்குது, ஒரு குரூப்லேயும் 3 பேப்பர், மொத்தம் 6 பேப்பர் அவங்க பாஸ் பண்ணணும். ஓகே சார். அப்புறம் அந்த சிஎம்ஏ அந்த படிப்புக்கு எப்படி சேரணும், அதுக்கு எத்தனை வருஷம், இந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரா? ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சார், சிஏக்கும் சிஎம்ஏக்கும்? ஓகே, அதாவது சிஎம்ஏ படிப்புகளும் இந்த நிலைகள் சொன்னல இதே மாதிரி 3 நிலைகள் தான். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் என்ன 3 நிலைகள் இருக்கோ அதே மாதிரி 3 நிலைகள் தான், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் இருக்க மாதிரியே 4 பேப்பர், இந்த 4 பேப்பர் அவங்க கிளியர் பண்ணணும். இதே மாதிரி பாஸ் க்ரைட்டேரியா தான், 40% மார்க் எடுத்துருக்கணும். கூட்டல் தொகை வந்து மொத்தமாக 50% மேலே இருக்கணும். அதே மாதிரி அடுத்து இன்டர்மீடியட் கோர்ஸ் போகும்போது அதே மாதிரி 8 பேப்பர்கள். இங்கே சிஏல வந்து 6 பேப்பர்கள் சொன்னோம், இங்கே வந்து 8 பேப்பர்கள். அதே மாதிரி 2 குரூப்பாக வந்து அதை பிரிச்சிருக்காங்க. 4 பேப்பர்கள் ஒரு குரூப்லேயும் இன்னொரு 4 பேப்பர்கள் இன்னொரு குரூப்லேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் அதே மாதிரி பசங்க வந்து ஒரே நேரத்துலையும் எழுதலாம், இல்லை தனித்தனியாகவும் அவங்க ப்ராக்டிஸ் அவங்க எப்படி படிச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக எழுதுறதுனாலும் எழுதலாம். இங்கே வந்து இன்டர்ன்ஷிப், அதாவது அந்த ஆர்டிகல்ஷிப்னு சொன்னோம் தெரியுமா, சிஏல 2 வருடங்கள் சொன்னோம்ல, இங்கேயும் அதே மாதிரி 15 மாதங்கள் அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்கிட்டயோ இல்லை ஒரு காஸ்ட் அக்கௌண்ட்கிட்டயோ அவங்க வந்து ட்ரைனிங் போயிருந்துருக்கணும். அடுத்து ஃபைனல் எக்ஸாம். அதே மாதிரி இந்த க்ரைட்டேரியா முடிச்சோன்னே ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. அந்த ஃபைனல் எக்ஸாம்லேயும் வந்து 2 குரூப் இருக்குது, 4 பேப்பர், மொத்தம் 8 பேப்பர் பாஸ் பண்ணணும். இப்போ சிஏ மற்றும் சிஎம்ஏக்கு வந்து நீங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்க. ஸோ சிஏ படிப்புகள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஆடிட்டிங், அக்கௌண்டிங் துறை சார்ந்த படிப்புகளுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அக்கௌண்டிங், டாக்ஸேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க அதிகப்படியாக படிப்பாங்க. ஏன்னா அவங்களோட வேலை வாய்ப்புகள்லையும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிறுவனத்தில் அவங்களோட உற்பத்தி காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு, அவங்களோட செலவினங்களை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயம், அதாவது மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, காஸ்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வெயிட்டேஜ் கொடுத்து படிப்பாங்க சிஎம்ஏவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஓகே சார். இப்போ வந்து +2 முடிச்சுட்டு இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸை படிக்கலாமா, இல்லை டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிஏசிஎம்ஏ கோர்சஸை படிக்கலாமா? எது வந்து மாணவர்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்? எங்களை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா +2 முடிச்சுட்டு படிக்கிறது தான் சொல்லுவோம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து +2 முடித்த மாணவர்கள் வந்து ஒரு
டிகிரி கோர்ஸ் எடுப்பாங்க. அதுதான் யூஸ்வலாக நடக்கும், கிராஜுவேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஜுவேஷன் கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து வேலைக்கு போயிட்டே பார்ட் டைமாக இந்த கோர்ஸை படிப்பாங்க. ஸோ சில ஃபஸ்ட்டு லெவலில் வந்து கிராஜுவேஷன் போவாங்க, பார்ட் டைமாக சிஏ படிப்பாங்க. சில மாணவர்கள் வந்து அந்த டைமில் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போயிட்டு டிகிரி கோர்ஸையும் பார்ட் டைமாக படிப்பாங்க, சிஏ கோர்ஸையும் பார்ட் டைமாக படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிலை இருக்கும்போது என்னென்னா, இப்போ டிகிரி கோர்ஸ் படிக்கிற மாணவர்களால் அவங்களுக்கு ஆல்ரெடி காலேஜஸில் அவங்க எக்ஸாம்ஸு சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அவங்க ஆல்ரெடி வந்து அதுக்கான டைமை ஒதுக்கி படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் சிஏ வந்து அந்த ரெண்டோட ஒன்றாகிறதுனால இந்த சிஏ படிப்புக்கான டைம் அவங்களால ஒதுக்க முடியாமல் போயிடுது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. கோவிந்தராஜன், சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க கோவிந்தராஜன், உங்களோட கொஸ்டின் என்ன நீங்க கேளுங்க, சார் கிட்ட கேட்கலாம். கோவிந்தராஜன், நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு நீங்க பேசலாம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. சார், இப்போது இந்த சிஏக்கும் சிஎம்ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ இந்த எக்ஸாம் லெவலில் இருக்குல்ல சார், நீங்கள் 3 லெவல் சொன்னீங்க. இப்போ ஒரு லெவலில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா? இதை பற்றி பேசலாம். இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தோம், சிஏயோட ஃபுல் டைம், அதாவது 12th முடிச்சோடனே படிக்கலாமா இல்லை டிகிரி முடிச்சு படிக்கலாமா, அதோட முடிச்சிடுறேன். என்னென்னா, இந்த சிஏ படிப்புக்காக நம்ம வந்து அதிகப்படியான, அதாவது ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் என்பது ஒரு மினிமம் க்ரைட்டேரியா. அவ்வளோ நேரம் நம்ம படித்தா மட்டும்தான் இந்த சிஏ எக்ஸாம்ஸை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டிகிரி போய் படிக்கிறதுனால அதுக்கான டைமை ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாணவர்களுக்கு ஏற்படும். மற்றும் இந்த வீட்டில் இருக்கிறதுனால டிவி மற்றும் இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த அடிக்ஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ அவங்க முழு நேரமாக அதை படிக்க முடியாத சூழ்நிலை ஆகிடும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் சிஏ படிப்பை வந்து +2 முடித்த மாணவர்கள் படிக்கிறது பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே சார், இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ 3 லெவல் நீங்கள் சொன்னீங்க. அந்த இன்டர்மீடியேட், ஃபைனல், அந்த ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் நம்ம பாஸ் பண்ணாதான் அந்த இன்டர்மீடியேட் நம்ம எழுத முடியுமா? ஆமாம், முன்னவே சொன்ன மாதிரி அப்படி தான். இல்லை, இப்போ வந்து அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் நம்ம ஒரு டைம் வந்து முன்னாடியே பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்மீடியேட் எக்ஸாம் எப்போ வேணால் எழுதிக்கலாமா, இல்லை திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து 3மே எழுதணுமா? இதுதான் இந்த ஃபஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதில் அளிக்கும் போது சொல்லியிருந்தேன். இதை வந்து நம்ம எவ்வளோ வருஷம் இந்த சிஏ படிப்பை முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணாமல் எந்தெந்த நிலைகள் அப்படின்னு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 3மே ஒரு நிலை. நம்ம ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நிலையை கடந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம சப்போஸ் சூழ்நிலை காரணமாக அந்த அடுத்த எக்ஸாம் எழுத முடியலை அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு அடுத்த அப்பியரன்ஸும் நம்ம தாராளமாக வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம், இன்டர்மீடியேட் ஒரு வருஷம் டைம் பிரேக் எடுத்துக்கிறோம்னாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்டர்மீடியேட் முடிச்சுட்டு ஒரு வருஷம் பிரேக் எடுத்துக்கிறோம், 2 வருஷம் பிரேக் எடுத்துக்கணும். யூஸ்வலாக பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பசங்களுக்கு வேறு ஃபேமிலி கப்பிள்னால வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க இன்டர்மீடியேட் முடிச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் ஃபைனல் வந்து அவங்க எப்போ அவங்க தயாராகிறாங்களோ அப்போ வந்து அவங்க எழுதிக்கலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். சரண்யா, சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. உங்களோட கேள்வியை நீங்க சார் கிட்ட கேளுங்க. கேக்குது, நீங்க சொல்லுங்க சரண்யா. நான் இப்ப ஆக்சுவலா 12th முடிக்க போறேன். நான் இப்ப பண்ணணும் எந்த அகாடமி ஜாயின் பண்றதுன்ற டீடைல் கேக்குறேன் சார். நம்ம இப்போ ஆல்ரெடி பேசிட்டு இருந்தது அவங்க வந்து இப்போ 12th முடிச்சிருக்காங்களாம். இப்போ 12th முடிச்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணலாமா, இல்லை டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமான்ற கேள்வியை தான் அவங்களும் கேட்குறாங்க. சரி, நான் 12th இந்த வருஷம் தான் முடிச்சிருக்கீங்களா? இப்போ எழுதிருக்கீங்களா? ஓகே, என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது உங்களுக்கு? ஓகே, சிஏ எடுக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னோட அறிவுரை என்னென்னா வந்து இது வந்து முழு நேரமாக போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு 10 மணி நேரமாவது இந்த படிப்புக்காக ஒரு நாளைக்கு ஒதுக்கணும். அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு முழு நேர கல்லூரி, முழு நேர கோச்சிங் சென்டர், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்டை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுவாங்க. கீழே திரையிற நம்பரை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களோட அட்மிஷன்ஸ் ஆஃபீஸர் கூட உங்களுக்கு எந்த படிப்பு ஏதுவாக இருக்கும் அப்படின்ற கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க.
ஸோ வாழ்த்துக்கள் சரண்யா. ஓகே சார், மற்றொரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. அறிவழகன் சிதம்பரம்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். சார் பசங்க வந்து இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டாங்க சார். ஹலோ, கேக்குது, நீங்க சொல்லுங்க. அதுதான் இப்போ பையனை வந்து இப்போ நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலில் உண்டா எப்படிங்கிறது தெரியணுங்க. எவ்வளோ ஃபீஸ் வரும் என்னன்னு தெரியும். எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, பையனுக்கு எப்போ கிளாஸ் ஓப்பன் பண்ணுறீங்க தெரியணும். இந்த காலேஜ் வந்து நீங்க எப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஓபன் பண்றீங்க, அட்மிஷன்ஸ்லாம் எப்படி, அங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க சார். கண்டிப்பாக அதை பற்றி நிகழ்ச்சியில் சொல்கிறேன். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது நம்ம காலேஜில். நீங்கள் கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அவங்க பெட்டராக கைட் பண்ணுவாங்க. கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பெட்டர் கைடன்ஸ் கொடுப்பாங்க சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு காணொலி வீடியோ கொடுத்துருக்காங்க, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய், மை நேம் இஸ் வெனிஷா. நான் ஊட்டிலேருந்து வரேன். ஆக்சுவலி எனக்கு CA ஃபவுண்டேஷன் வந்துட்டு 12th அப்புறம் தான் பண்ணணுன்ற ஐடியாவே கிடைச்சது. மெனி இன்ஸ்டியூஷன்ஸ் ரெஃபர் பண்ணப்போ மேக்ஸிமம் எல்லாமே 2 hours 3 hours கிளாஸ் மட்டும் தான் இருந்தது. நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு கேட்டப்போ ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல மெயின் அட்வான்டேஜே ஃபோன் இல்லாமல் இருக்கிறது தான். அதுவும் இல்லாமல் மேக்ஸிமான ஒர்க்ஸ் இவங்களே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துறாங்க. லைக் லாண்ட்ரி, ஹாஸ்டலில் வந்துட்டு ஃபேக்கல்ட்டிஸ் அங்கேயும் இருக்கனால நம்மளுக்கான டவுட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டடி மேட்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல ரெஃபர் பண்ணி தராங்க. ஸோ இந்த டைம் CA ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் NMCக்கு வந்துட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். வணக்கம், என் பேர் நாகராஜன். நாங்கள் சின்ன சேலத்துலேருந்து வரோம். என் பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் CMA ஃபவுண்டேஷன் இன்டர் 2 முடித்தாங்க. இப்போ சென்னையில் வந்து ஆர்டிகல்ஷிப் பண்ணிகிட்ருக்குறாங்க. பையன் இங்கே ஃபவுண்டேஷன் முடித்தா இப்போது இன்டர் பண்ணிகிட்ருக்கான் CAவில். கோச்சிங் நல்லாவே இருக்குது, மேனேஜ்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நல்லா நடத்துகிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன டவுட்ஸோ உடனே கூப்பிட்டு கேட்டு அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுக்கறதுனால இவங்களால நல்லா ஈஸியாக பாஸ் பண்ண முடியுது. பையன் இந்த வருஷம் இன்டர்வியூ நல்லா பாஸ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. சார், இப்போ இந்த CA/CMA அப்படின்ற படிப்புகள் வந்து அக்கௌண்ட் சம்பந்தமான படிப்புகளாக இருக்குது. இந்த +2ல் வந்து இந்த பிஸ்னஸ் மேக்ஸ், அக்கௌண்டன்சி அந்த மாதிரி குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கோர்ஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்குமா, இல்லை டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் இவரானே. அதாவது 10th முடித்த மாணவர்கள் அக்கௌண்டன்சி மற்றும் காமர்ஸ் இந்த குரூப் எடுக்கும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்ட் தானே. ஸோ 10th வந்து சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க 11th and 12th அக்கௌண்டன்சி எடுக்கும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு புது சப்ஜெக்ட் தான். ஸோ அதை தான் அவங்க 2 வருஷம் படிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் சயின்ஸ் மாணவர்களுக்கு நம்ம NMC சார்பாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அக்கௌண்டன்சி ப்ளஸ் இந்த காமர்ஸ் இதுக்கான பேசிக்ஸை வந்து நாங்கள் ஒரு 1 month வந்து டீச் பண்ணுறோம். ஸோ இந்த பேசிக்ஸ் தெரியும் போது இந்த ஃபவுண்டேஷன் கோர்சஸ்ன்னு சொன்னோம்ல CAல, இந்த கோர்சஸில் வந்து இந்த பேசிக்கான விஷயங்கள் தான் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எங்களோட NMC காலேஜில் நாங்கள் சயின்ஸ் பின்புலம் உள்ள மாணவர்களுக்கு வந்து இந்த பேசிக்கான அக்கௌண்டிங் இதெல்லாம் இதெல்லாம் வந்து டீச் பண்ணுறதுனால அவங்க பெட்டராக வந்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை எழுத முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு எதனால் இந்த CA/CMA சூஸ் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அவங்க 2வது ஆப்ஷனாக அதை வச்சுருப்பாங்க CA/CMA, ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால. ஸோ அவங்க சப்போஸ் இந்த கட் ஆஃப் மார்க்னாலேயோ இல்லை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னாலேயோ அவங்களுக்கு வந்து அந்த சீட் கிடைக்காம போகிறதுனால இதில் வந்து பாஸ் மார்க் வந்து எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா +2 பாஸ் ஆகிருந்தால் போதும். ஸோ அதனால் +2 முடிச்சுட்டு இந்த CA மற்றும் CMA கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபவுண்டேஷன் லெவல்ன்றது இந்த பேசிக்கான அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஸோ அதை வந்து அவங்க ஈஸியாக கற்றுக்கலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக வந்து CA மற்றும் CMA கோர்ஸை சூஸ் பண்ணலாம். அவங்க நினைக்கிற அளவுக்கு அது வந்து கஷ்டமான கோர்ஸஸாக இருக்காது. ஓகே சார், நீங்கள் வந்து 19 இயர்ஸாக இந்த நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து பிரத்யேகமாக எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. மாணவர்களுக்கு என்ன மாதிரியான கோச்சிங் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க சார்? ஸோ NMC காலேஜ் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள துடுப்பதி என்ற ஒரு ஊரில் வந்து ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ், அதாவது CA மற்றும் CMA படிக்கிற மாணவர்களுக்கு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜாக ஆரம்பித்தோம். இது எதனால் ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியாவிலே சரி ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்றது
ஒன்று கிடையாது. ஸோ ஃபுல் டைமாக பசங்களுக்கு ஆடிட்டிங் சிஏ மற்றும் சிஎம்ஏ படிக்கிற பசங்களுக்கு ஆடிட்டிங் ஃபுல் டைமாக ஆடிட்டிங் கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் தான் என்எம்சி காலேஜ். ஸோ நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணுறோம். பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டல் போகிறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னவே சொன்ன மாதிரி சிஏ படிக்கின்ற மாணவர்கள் அந்த படிப்பிற்காக மினிமம் 10 மணி நேரம் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதற்கான சூழ்நிலையை வந்து நாங்கள் எங்கள் கல்லூரியில் உருவாக்கி கொடுக்குறோம். காலேஜுக்கு வந்து அவங்க ஒரு 9 மணிக்கு வராங்க அப்படின்ற பட்சத்தில் 4 மணி வரைக்கும் வகுப்புகள் இருக்கும். ஸோ அனுபவம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆல்ரெடி சிஏ மற்றும் சிஎம்ஏ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரொஃபஸர்ஸ், ஸோ அவங்களோட கைடன்ஸில் இருக்க டீச்சர்ஸ், இவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது மாணவர்களுக்கு வந்து இந்த ஒரு சப்ஜெக்டை பற்றியும் எக்ஸ்பர்டைஸ்டு நாலேஜை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த காலேஜ் டைம் முடிஞ்ச பிறகு ஹாஸ்டல் டைம்லேயும் ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்னு இருக்கும். அன்னைக்கு படித்த பாடங்களை வந்து ஹாஸ்டலில் போய் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணலாம். இந்த ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக ஹாஸ்டலில் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலே ஆகட்டும் பாய்ஸ் ஹாஸ்டல் ஆகட்டும் தனித்தனியாக வந்து ஸ்டடி சூப்பர்வைசர், வார்டன் தவிர்த்து ஸ்டடி சூப்பர்வைசர்ஸும் நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு அந்த டைமில் டவுட்ஸோ வேறு ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷனோ வேணும் அப்படின்னா மார்னிங் கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸே வந்து அவங்க ஸ்டடி சூப்பர்வைசராக இருப்பாங்க. ஸோ அவங்க கனெக்ட் பண்ணி அவங்க டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ இவங்க படிப்பிற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பது தான் இந்த என்எம்சி கல்லூரியோட ஒரு முதல் நோக்கம். ஓகே சார், இப்போ இந்த கோர்ஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது, டியூஷன் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதிலிருந்து நீங்கள் வித்தியாசமாக காலேஜாகவே இதை வந்து நடத்திட்டு வரீங்க. எந்த நம்பிக்கையில் இதை நடத்திட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாளாக வெற்றிகரமாகவும் போயிட்டுருக்கு. அந்த கோச்சிங் சென்டருக்கும் உங்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன சார்? அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி முழு நேர ஆடிட்டிங் படிப்பாக அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 3700 மாணவர்களையும் சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் சிஏ இன்டர் கோர்ஸில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இது எதனால் பாசிபிள்னா, முன்னே சொன்ன மாதிரி இந்த டைம் ஒதுக்குறது. இப்போ வீட்டில் இருந்து ஒரு பசங்க வந்து பார்ட் டைமாக இந்த சிஏ கோர்ஸை படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உருவாகுது. அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் ஆகட்டும், டிவி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதனால் இந்த படிப்பிற்கான டைமை வந்து அவங்களால ஒதுக்க முடியல. அது ஒதுக்குனாலும் ரொம்ப சொற்ப நேரமாக ஒதுக்குறாங்க. அதனால இந்த எக்ஸாம்ஸை பாஸ் பண்ணுறதோ கிளியர் பண்ணுறதோ கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்குது. ஸோ அதுக்காக தான் நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் வந்து அந்த படிப்பிற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது. எக்ஸ்பீரியன்ஸான ஆசிரியர்கள், அவங்க படிக்கிறதுக்கான டைம், எல்லா விஷயங்களும் பண்ணிவிடுவோம். எங்கள் ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ளஸ் இந்த அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணுறது கூட அவங்க அதுக்கான நேரம் கூட ஒதுக்கக்கூடாது. அதெல்லாம் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். இது எதனாலனா டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க எல்லா டைமும் இந்த படிப்புலேயே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான். ஸோ இதை நாங்கள் பண்ணுறதுனால எங்களோட பாஸ் பர்சன்டேஜும் அதிகமாக இருக்குது. அதாவது எங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் வந்து ஈஸியாக வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏ படிகள் வந்து பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே சார், இந்த சிஏ/சிஎம்ஏ படிப்புக்கு வந்து நுழைவு தேர்வு வந்து கிடையாது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் வந்து ரொம்பவே கம்மி. இது எல்லாமே ஒரு சிறப்பம்சமாக இருந்தாலுமே கூட வேலை வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சார் இந்த படிப்பை படித்தவங்களுக்கு? என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்னு கேட்குறதோட அந்த வேலையை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஆடிட்டர்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆல்ரெடி. ஆனால் அதாவது 1949 இந்த ஐசிஐ வந்து ஆரம்பித்தாங்க. அப்போ இருந்து அந்த ஆடிட்டர் படிப்புக்கான படிப்புகள் போயிட்டுருக்கு. இது வரைக்குமே ஒரு 2.5 லட்சம் ஆடிட்டர்ஸ் தான் வந்து பாஸ் ஆகி வெளியே வந்திருக்காங்க. ஆனால் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபாரின் கம்பெனிஸ்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிஸ்க்கெலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இவங்களோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, இவங்களோட காஸ்ட் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வணிகவியல் படித்த மாணவர்களால் மட்டும்தான் இது வந்து சாத்தியப்படும். ஸோ அதுவும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த மாணவர்களோட நீட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வேலைவாய்ப்புகளுக்கு குறையே இல்லை இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். ப்ரைவேட் கம்பெனி ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிஏ/சிஎம்ஏ படித்த மாணவர்கள் அவங்க தனியாகவே ஒரு ஃபர்ம் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஐசிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 வாய்ப்புகளும் அவங்களுக்கு தாராளமாகவே இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. ரம்யா, கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க ரம்யா. ஹலோ, கேக்குது, சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆடிட்டர் போறதுங்க சார். அது வந்து காலேஜ் அரேஞ்ச் பண்ணுமா, இல்லை வந்து 4 சப்ஜெக்டை பார்த்துக்கணுமா?
கண்டிப்பாக அதுக்கான பதில் அளிக்கிறேன். அதாவது என்ன இன்டர்ன்ஷிப், அதாவது இன்டர்மீடியட் முடிச்சுட்டு அந்த ஆர்டிகல்ஷிப்புக்கான இதை வந்து காலேஜே ப்ரொவைட் பண்ணுமான்னு கேட்குறீங்க, கரெக்ட்டுங்களா? கண்டிப்பாக என்எம்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து எங்ககிட்ட இன்டர் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கே தெரியும், ஈரோடு மற்றும் அந்த சுற்றுவட்டார மாவட்டத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஷிப் முடித்த மாணவர்கள் தேவை எங்களோட அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கேட்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டே வந்து எங்களோட மாணவர்கள் வந்து நிறைய ப்ளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் திரையில் நம்பரை கால் பண்ணுங்கள். அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ், அப்புறம் இந்த பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இவங்களாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் காலேஜ்லேருந்து அந்த சப்போர்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ வெளிநாடுகள்லாம் வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா சார் இந்த கோர்ஸ் படித்தா? கண்டிப்பாக வெளிநாடுகள் நம்மளோட சிஏ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற கண்ட்ரிஸும் இருக்குது. வெளிநாடுகளில் தாராளமாக அவங்க வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் இங்கெல்லாம் வேலைக்கு போகலாம். பட் வெளிநாடுகளில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் அந்தந்த கண்ட்ரியில் இங்கே இந்தியாவில் ஐசிஏஐ அப்படின்ற இருக்க மாதிரி வெளிநாட்டுகளில் அதோட தனி ஒரு அந்த ஏஜென்சிஸ் இருக்கும். அவங்களோட எக்ஸாம்ஸை வந்து கிளியர் பண்ணால் இவங்க வந்து வெளிநாட்டுகளும் போய் அவங்களோட ப்ராக்டிஸை பண்ணலாம். சிஏ மற்றும் சிஎம்ஏ முடித்த மாணவர்கள். ஸோ தாராளமாக வெளிநாடு வேலை வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவிலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலே வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆட்கள் தேவைப்படுகிறாங்க. ஒரு சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ் முடித்த மாணவர்கள் வந்து நிறைய தேவைப்படுறாங்க. அவங்க வெளிநாடு போகணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. இருந்தாலும் வெளிநாடு தான் நான் போவேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்க மாணவர்களுக்கு வந்து தாராளமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இப்போது இந்த சிஎம்ஏல வந்து நிறைய மேக்ஸ் வரும்ல சார். இப்போ சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய மேக்ஸ் இருக்கும். ஸோ அந்த சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் சஃபர் ஆவாங்களா? அதாவது இப்போ பியூர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மேக்ஸ் படிக்காமல் இருப்பாங்க. மிச்சப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மேக்ஸ் படிப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக், ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான மேத்தமேட்டிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த சிஏ கோர்சஸில் வரும். ஸோ அதனால் மேக்ஸ் படிக்கலைனாலும் நாங்கள் என்எம்சி கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். மேக்ஸ் படிக்காத மாணவர்கள், அக்கௌண்ட்ஸ் படிக்காத மாணவர்களுக்கு எங்களோட இந்த கல்வி ஸ்டார்ட் பண்ணோடனே முதல் ஒரு மாதங்கள் வந்து அவங்களுக்கு இந்த பேசிக் கோர்சஸ் தான் வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதனால் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. படித்தா எந்த ஒரு விஷயமும் கஷ்டம் இல்லைல்ல. ஓகே சார், இந்த கோர்சஸை படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, ஏஜ் லிமிட் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஈவன் காலேஜ் முடித்தவங்க, ப்ராக்டிஸிங் லாயர்ஸு, ஈவன் ரிட்டையர் ஆனவங்க கூட இந்த கோர்ஸை வந்து நிறைய பேர் வந்து எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த கோர்ஸோட ஒரே க்ரைட்டேரியா வந்து 12th பாஸ் ஆகிருக்கணும். அது எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி 12th பாஸ் ஆகிருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்றது இந்த கோர்ஸில் எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம், நம்ம இந்த பிகாம் மற்றும் பட்டப்படிப்பு படித்த மாணவர்கள் வந்து அடுத்த லெவலாக வந்து இந்த சிஏ படிக்கலாமான்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விலக்கு இருக்குது. இந்த ஐசிஐ வந்து ஒரு விலக்கு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா, பிகாமோ இல்லை மற்ற படிப்பு படித்த மாணவர்கள் வந்து அவங்க சிஏ ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களோட பாஸ் மார்க் சதவீதம் காமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 55% மேலே அவங்க தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து அவங்க எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க இன்டர்மீடியட் கோர்ஸ்க்கே போயிடலாம். அதே மாதிரி சயின்ஸ் பின்புலம் வேறு சயின்ஸோ ஃபிசிக்ஸோ வேறு இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் இல்லாமல் படிக்கிற மாணவர்கள் வந்து 60% எடுத்துருக்கணும். அவங்களோட பாஸ் பர்சன்டேஜில் 60% எடுத்திருந்தால் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸாம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இன்டர்மீடியட் கோர்ஸுக்கு அவங்க டேரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இதை சொல்ல ஆசைப்பட்டேன். ஓகே சார், இப்போ மேக்ஸிமம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ இயர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க சார் இந்த கோர்ஸை முடிக்கிறதுக்கு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இதை வந்து இயர்ஸால் கால்குலேட் பண்ண முடியாது, இந்த நிலைகளால் தான் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணி இந்த 3 வருடங்களில் இந்த முதல் 2 நிலையை கடந்துடணும் அப்படின்லாம் பிளான் பண்ணி படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த நிலைகளை வச்சு தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நிலையை முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இயர்லி வந்து 3 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது முன்காலத்துலலாம் வந்து 2 எக்ஸாம்ஸ் தான் இருந்தது. இப்போ வந்து அது 3ஆக மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கே வந்து 3 வாட்டி ரீஅப்பியர் ஆகலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். அதனால் ஃபஸ்ட்டு நிலை முடிக்க ஒரு வருட காலங்கள் எடுத்தாலும் அடுத்து மொத்தமாக ஒரு 3.5 வருடங்கள் வந்து ஆகுங்க இது முடிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம ஸ்டில் வந்து இதை நிலைகளாக தான் கால்குலேட் பண்ணணும்.
அந்தந்த நிலைகளை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் தான் நம்ம பண்ணணும். அதான் சார். இப்போ நிறைய நமக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தோன்னா இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்க. பட் இயர்ஸ் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால கேட்குறேன், எவ்வளோ இயர்ஸ் ஆகும்? ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்களே, ஏன்? ஓகே, அதுக்கான காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஃபுல் டைம் கோர்ஸாக படிக்காமல் இதை வந்து பார்ட் டைமாவோ இல்லை காலேஜ் போய்கிட்டோ இல்லை வேலைக்கு போயிட்டோ படிக்கிறது தான் ஒரே ரீசன். இந்த கோர்ஸுக்கு என்னதான் மினிமம் எலிஜிபிலிட்டி +2 பாஸாக இருந்தாலும் அதுக்கு அடுத்த லெவலில் வந்து அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் அவங்க 10 மணி நேரம் வந்து அவங்க காலத்தை ஒதுக்குனா மட்டும்தான் தேர்வில் வந்து ஈஸியாக வந்து அவங்களால பாஸ் பண்ண முடியும். இதுதான் ஒரு ரீசன். ஓகே சார். இப்போ வந்து உங்கள் காலேஜில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். ஓகே மேம். அதாவது 12th எழுதியிருக்க மாணவர்கள் அவங்க ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ நாள் கூட வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னால் பாஸ் ஆக முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் வந்து NMC கல்லூரி அணுகலாம். எப்படி அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ன்ட்டு கீழே தெரியல நம்பரை கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எங்களோட திரையில நம்பரை கால் பண்ணிங்க அப்படின்னா எங்களோட ஸ்டடி அட்வைசர்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ இந்த பிஎஸ்சி நம்ம நிறைய கோர்சஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த கோர்சஸ்லாம் வந்து டிகிரி கேட்டகரிக்குள்ளே வரும். இந்த CA CMA இது எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் சார்? அதுதான் மேடம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்ற கேட்டகரியில் தான் இது வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த படிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் நீங்கள் சொன்ன படிப்புகள் எல்லாமே ஒரு டிகிரி படிப்பு. ஸோ இதற்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாமே எடுத்துக்கோங்களேன். பிகாம் படித்த ஒரு மாணவர்களுக்கு என்ன வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் போய் அவங்க வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக, ஒரு ஜூனியர் அக்கௌண்டண்ட், இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அவங்களோட வேலைவாய்ப்புகள் இருக்கும். இதுவே இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அதை முடிக்கும்போது அவங்களோட வேலைவாய்ப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மேனேஜர், மேனேஜர் அக்கௌண்டண்ட், அந்த மாதிரியான உயர்நிலைகளில் இருக்கும். ஸோ இந்த உயர்நிலைகள் இருக்கும்போது அவங்களோட சேலரியுமே அதிகபட்சமாக இருக்கும். ஸோ இவங்க CA ஃபைனல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய ஆடிட்டர்ஸோட ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 2 லட்சங்கள் இருக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழப்பத்தில் இருப்பாங்களே, எங்கே ஜாயின் பண்ணுறது, எங்கே சேருது, எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, எங்கே சேருதுன்னு தெரியாது. எப்படி கரெக்டாக இங்கே தான் நம்ம போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எப்படி அவங்க சூஸ் பண்ணணும், எதெல்லாம் பார்த்து அவங்க சூஸ் பண்ணணும், அந்த காலேஜில் அந்த இன்ஸ்டியூட்டில் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்து அதை சூஸ் பண்ணணும்? ஓகே, இது கண்டிப்பாக சொல்கிறேங்க. முதல் விஷயம், இவங்க CA தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு மாணவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து முழு நேரமாக எடுத்து படிக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த முழு நேர கோச்சிங் கொடுக்குற இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அவங்க விசாரித்து சேர்ந்துக்கலாம். எதனால் முழு நேரம் அப்படின்னா, இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். ஸோ நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸ் படிக்கிறது வந்து அவங்க வந்து அந்த துறையில் வந்து முழுமையாக எல்லாத்தையும் கற்றுட்டு இருக்கணும். ஸோ பார்ட் டைமாக படிக்கிறதோட ஃபுல் டைமாக படிக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அதனால் ஃபுல் டைம் காலேஜஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இந்த CA மற்றும் CMAவை படிக்கிறது நல்லது. ஓகே சார். நீங்கள் வந்து சொன்னீங்க, இப்போது +2ல் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வந்து அதுக்கப்புறமா இந்த படிப்பை படிக்கும் போது நம்ம கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மாணவர்கள் வந்து முன்னாடியே அவங்க வந்து சூஸ் பண்ணிட்டாங்க, நான் வந்து ஃப்யூச்சரில் CA CMA தான் நான் படிக்க போகிறேன், +2 முடிச்சுட்டு அப்படின்னு சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அவங்க வந்து 11th வந்து அந்த காமர்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா இந்த CA ஃபவுண்டேஷன் கோர்ஸில் பார்த்தோன்னா நம்ம இந்த பேசிக் தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம இனிஷியலாக ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இந்த காமர்ஸ் மற்றும் இந்த அக்கௌண்டன்சி துறையில் அடாப்ட் ஆகிறதுக்காக ஒரு ட்ரைனிங் கொடுப்போம். இதுவே அவங்க 11th and 12th காமர்ஸ் படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கான அவசியம் இல்லை. அவங்க டைரெக்டாக இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கான ட்ரைனிங்கே வந்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ CA படிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டன்சி, காமர்ஸ், பிஸ்னஸ், மேக்ஸ் இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கிறது ஒரு அட்வைசபிளான விஷயம். ஓகே சார். இப்போ வந்து இந்த ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க? எப்படி அவங்க படிக்கணும், எப்படி அவங்க டேவை வந்து அவங்க ஷெட்யூல் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, அதுதான் இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முழு நேரமாக படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பகுதி நேரமாக படிச்சுட்டு இருக்கவங்க அவங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 மணி நேரமாவது இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு, இந்த CA படிப்புக்கான டைமை ஒதுக்கணும். இந்த மாதிரி ஒதுக்குறதுனால இந்த சப்ஜெக்டில் உள்ள நுவான்சென்ஸ் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? அதை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ மார்க்ஸ் வந்து 12th நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இருக்கா?
கண்டிப்பாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் காலேஜில் திரையில நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக எங்கள் காலேஜில் இருக்க கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி மாணவர்களை வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க சார்? அது மாணவர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணதுக்கும் அந்த கோர்ஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அது திரையில் இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச காணொலியிலே தெரிஞ்சிருக்கும் மாணவர்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்ட்டு. அதான் யூஸ்வலாக நாங்கள் அந்த படிப்பிற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறோம். அவங்க வீட்டில் இல்லாத சூழ்நிலை கூட, சப்போஸ் வீட்டில் கூட அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த படிப்பிற்காகவே அவங்க முழு நேரமும் அர்ப்பணிக்கிற அளவிற்கு எங்களோட கட்டமைப்பு இருக்குது. ஸோ அவங்க மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் காலேஜஸில் படிக்கணும். அதை முடிச்சுட்டு ஹாஸ்டலில் போய் ஒரு 4 மணி நேரம் அந்த ரிவிஷன் டைம் இருக்கும். அங்கேயே நாங்கள் ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் போட்டு அவங்கள கண்காணித்து அவங்களுக்கு தேவையான டவுட்ஸை கிளியர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அவங்களோட அந்த பர்சனல் நீட்ஸ், அவங்க துணியை துவைக்கிறது, அவங்களுக்கான ஃபுட்டு, இந்த விஷயத்துலேயும் அவங்களோட டைமை சிதறாமல் இது எல்லாமே என்எம்சி தரப்புலேருந்தே பண்ணி கொடுத்து அவங்களுக்கான படிப்பிற்கான ஒரு முழு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு வந்து நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது. பட்டன் ஃபோன்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணணும். அதுவும் வந்து டெய்லியும் வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து அவங்க வீட்டில் வந்து பேசிக்கலாம். அதற்கான ஃபெசிலிட்டியும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. செந்தில் பவானிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் செந்தில், சொல்லுங்கள். செந்தில், உங்களோட கேள்வியை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம், பேசுங்க. வணக்கம் செந்தில், சொல்லுங்கள் செந்தில். சார் உங்க ப்ரோக்ராம் பண்ண ரொம்ப நல்லா இருக்குது சார். சார் இப்போ என்னோட பொண்ணு வந்து 70% தான் சார் தமிழ் குரூப்ல எடுத்திருக்கா. இவ பிஎஸ் படிக்கிற அளவுக்கு எலிஜிபிளா இவரை கொண்டு போக முடியுமா சார்? 12th எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்க செந்தில்? 70% தான் சார் எடுத்திருக்காங்க. 70% எடுத்திருக்காங்களா சார்? எந்த வருஷம் 12th முடிச்சிருக்காங்க? சார் போன வருஷம் முடிச்சிருக்கேன் சார். இந்த வருஷம் வந்து இத்தனை எழுதுனாங்க, எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டாங்க. ஓகே. சிஏல ஃபவுண்டேஷன் எழுதியிருக்காங்க, கரெக்டுங்களா? இல்லை அவங்க காலேஜ் எப்படி படிச்சாங்க? இதுக்கான கோச்சிங்ஸ்க்கு வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஓகே ஓகே, டைரக்டா செல்ஃப் ஸ்டடி பண்ணி எழுதுனாங்க, கரெக்ட்டுங்களா? ஓகே. நான் தான் இந்த ஷோவில் நான் முன்னிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த சிஏ படிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நேர பயிற்சி தேவை மாணவர்களுக்கு. ஸோ இது வந்து டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெட்டரான இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணி நீங்கள் முழு நேரமும் ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 10 மணி நேரம் அர்ப்பணித்து படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அடுத்த லெவலில் ரீஅப்பியர் ஆகுங்க. நீங்கள் அது வந்து இது பண்ண வேணாம். கண்டிப்பாக நீங்கள் ரீஅப்பியர் ஆகி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சிஏசிஎம்ஏ படிப்புகள் குறித்து சொல்ல போகிறாங்க. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏசிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தவஸ்ரீ. நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். சிஏ முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு 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 பெரிய கனவுன்னு சொல்லலாம். அதில் சர்ச் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே 3 to 4 hours மட்டும்தான் கோச்சிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் தமிழ்நாட்டிலே இது நம்பர் 1 அண்ட் ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்ற ஒரே காரணத்தினால இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் இங்கே ஜாயின் பண்ணி 4 to 5 months ஆச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா இங்கே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் அரைஸ் ஆனாலும் எப்போ வேணால் கேட்குற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ தட்ஸ் வை ஐ சூஸ் NMC and thanks to NMC. பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். வணக்கம், என் பேர் சாம் தர்மக்கன். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நான் சிஏ ஃபவுண்டேஷன் NMC காலேஜில் தான் படித்தேன். 297 எடுத்தேன் 400க்கு. நெக்ஸ்ட் இயரே அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஃபஸ்ட் குரூப்பும் இங்கே தான் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நியூ ஸ்கீம்லேயும் குரூப் 2 அட்டன் பண்ணேன். அதில் வந்து 130 to 200க்கு எடுத்தேன். இப்போ வந்து நான் ஒரு செமி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து இனி ஆர்டிகல்ஷிப் போகிறதுக்காக எங்கள் காலேஜ்லேயே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை வச்சு இன்னும் ஃபர்தராக என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறேன். தேங்க்யூ. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை.
ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். சார், இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அங்கே வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்குமே ஹாஸ்டல் செட் ஆகுற மாதிரி அங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமா? கண்டிப்பாக திரையில் பார்த்துருப்பீங்க, என்னோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு முழு நேர கல்லூரி அப்படின்றதுனால இந்த காலேஜ் முடித்தோடனே மீதி இருக்க டைமையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற நினைக்கிற மாணவர்கள் வந்து நிறைய பேர் ஹாஸ்டலில் சேர்றாங்க. ஸோ எங்களோட ஹாஸ்டல் ஃபுட் இதெல்லாம் பற்றின ரிவ்யூவும் இந்த திரையில் ஆல்ரெடி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க படித்த இன்றைக்கான படிப்பை வந்து ஹாஸ்டலில் ரிவிஷன் டைமாக இருக்கும். அங்கேயும் ஸ்டடி சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் நாங்கள் ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க துணி வாஷ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கான ஃபுட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நேரடியாக வாங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்எம்சி காலேஜுக்கு வந்து எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே சார், ஃபுட்டெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஃபுட்டெல்லாம் எல்லாருக்குமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இந்தியன் ஃபுட் இருக்குமா, இல்லை வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து படிக்கிற பசங்களுக்கு ஃபுட்டெல்லாம் செட் ஆகுதா? அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க. ஃபுட் பார்த்திங்கன்னா நம்மளோட டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ஃபுட் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபுட்டை வந்து புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஸோ மாணவர்களுக்கு கரெக்டான ஊட்டச்சத்து உள்ள ஆகாரங்களை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபுட்டுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது மாணவர்களுக்கு. ஓகே சார், இப்போது முன்னாடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்களே சார், இந்த மாதிரி இந்த இன்டர்மீடியட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸை பண்ணுறதுக்கு காலேஜே ஹெல்ப் பண்ணுவீங்களா இல்லை நாங்களே பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அதை பற்றி ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க சார். அது பேர் இந்த ஆர்டிகல்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்டர்மீடியட் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஏல இப்போ இருக்க ரூல் படி 2 வருடங்கள் வந்து ஒரு தேர்ச்சி பெற்ற ஆடிட்டர் கிட்ட வந்து அவங்க அசிஸ்டண்ட்டாக. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க. கலைவாணி கடலூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகங்களை நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் கலைவாணி. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கள் கலைவாணி. என்னோட பொண்ணு கேட்குது, நீங்கள் சொல்லுங்கள். என்னோட பொண்ணு 12th முடிச்சிருக்காங்களா உங்க மகள்? சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்களா? பயோமேக்ஸ் சார். ஓகே, 12th முடிச்சிட்டு பயோமேக்ஸ், அதாவது பயோமேக்ஸ் குரூப்ல இப்போ 12th முடிச்சிருக்காங்க. எந்த வருஷம் 12th முடிச்சாங்க கலைவாணி? சரி, போன இயர் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓகே, அதுல அது திரும்ப நாங்க கோச்சிங் சென்டர் போனோம்னா வீட்டுல இருந்ததுலயே படிச்சு ட்ரை பண்ணி கேட்கலாமா, இல்லை கோச்சிங் போய் எழுதுறதுங்களா சார்? இல்லை, நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு முழு நேர கோச்சிங் எடுத்தால் தான் இந்த சிஎம்ஏ படிப்புகளை ஈஸியாக சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகளை ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதனால் ஒரு நல்ல கோச்சிங் சென்டராக நீங்கள் பார்த்து அதற்கான அதாவது மாணவர்களுக்கு அவங்க படிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது ஒரு பேரண்ட்ஸோட கடமை. அதனால் அந்த சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு முழு நேர படிப்பாக அதை மாற்றுறதுனால தான் அது முடியும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு 10 மணி நேரமாக அவங்க பண்ணணும். செல்ஃப் ஸ்டடியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கான நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, டிவி பார்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால அவங்களால அந்த முழுமையாக அந்த 10 மணி நேரத்தை வந்து செலவிட முடியாது. ஸோ இந்த ஒரு முழு நேர கல்லூரியில் போய் படிக்கிறதுனால இந்த விஷயங்களை தவிர்க்கலாம். பாடத்திலே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுனால எக்ஸாம்ஸை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல முழு நேர காலேஜாக பார்த்து நீங்கள் சேர்த்து விட்டுறது நல்லது கலைவாணி. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நேர் ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அந்த இன்டர்மீடியட், அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ அது அந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் முடித்த மாணவர்கள் வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும். இது யாருக்கிட்ட அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு அனுபவம் உள்ள ஆல்ரெடி தேர்ச்சி பெற்ற ஒரு ஆடிட்டர்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஆஃபீஸில் போய் இவங்க வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதாவது இப்போ நம்ம இப்போ இருக்க பட்டப்படிப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. இன்டர்ன்ஷிப்னா என்னென்னா அவங்க படிக்கும் போதே ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய், அதாவது அவங்க அந்த படிப்பு முடிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ இதை வந்து ஆடிட்டிங் படிப்பில் வந்து ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என்னென்னா இந்த 2 வருட காலங்கள் வந்து அவங்க போகும்போது இவங்க படித்து முடித்த பிறகு
என்னென்ன வேலைகள்லாம் செய்ய போகிறாங்களோ அதை இப்போயே வந்து அந்த ஆடிட்டருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் கற்று தேர்ந்துப்பாங்க. டேக்ஸ் ஃபைலிங் ஆகட்டும், ஐடி ஃபைலிங், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி ஃபைலிங், இந்த ஆடிட்டிங், டாக்ஸேஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அவங்க அந்த 2 வருட காலத்தில் கற்றுப்பாங்க. ஸோ ஃபைனல் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான க்ரைட்டேரியா வந்து அவங்க வந்து இந்த 2 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப்பை வந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் அந்த ஆர்டிகல்ஷிப். ஓகே சார். இப்போது உங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரியான அட்வைஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க சார்? அந்த கோர்சஸை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு எக்ஸாம் இப்படிலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய நீங்கள் ட்ரைனிங் அங்கே கொடுப்பீங்களா? அதில் மேஜராக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன? அதாவது இந்த ஒரு முழு நேர படிப்பாக எடுத்து படிக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்மளோட காலேஜில் வந்து இந்த சப்ஜெக்ட், இந்த கோர்சஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு அதில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக இதெல்லாம் வந்து எங்களோட காலேஜ் சைட்லேருந்தே நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து மாணவர்களுக்கு வந்து டைமை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கான பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒன்லி படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினாலே போதும். இப்போது அந்த ஏரியாவில் சுற்றி, இந்த ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுமே பஸ்ஸில் வரலாமா சார்? எப்படி பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம், இல்லை அவங்களுமே அந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாமா? அதாவது விருப்பப்பட்ட மாணவர்கள் வந்து கண்டிப்பாக ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாம். நாங்களும் அதான் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்க மார்னிங் காலேஜில் படிக்கிற விஷயங்கள ஈவினிங் ரிவிஷன் டைம் இருக்கும். ஸோ ஹாஸ்டல்லே வந்து அதுக்கான சூழ்நிலை, ஸ்டடி சூப்பர்வைசர்ஸு இவங்களாம் நம்ம அலோகேட் பண்ணி மாணவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் ஹாஸ்டலில் சேரும்போது அவங்க அந்த ஒரு அட்வான்டேஜையும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்க வெளியிலேருந்து வராங்க, வந்து காலேஜுக்கு போகிறாங்கன்னா அவங்களால அந்த காலேஜ் டைம் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரிவிஷன் டைமு இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணோம், பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணோன்னா அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது நல்லது. மந்த்லி 1 டைம் வந்து பேரண்ட்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெய்லியும் அவங்களுக்கு வந்து ஒரு ½ அன் ஹவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கான அனுமதியும் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கணும்னா ரொம்ப ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை மற்றும் படிப்பிற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம காலேஜோட முக்கிய அம்சம். ஓகே சார். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக அந்த சிஏ படிக்கிறதுக்கான செலவு என்ன ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10,000 அந்த மாதிரி செலவாகும். ரொம்ப ஒரு இந்த ஃபைனல் வரைக்குமே அவங்க வந்து ஒரு 40,000லேருந்து 50,000க்குள்ளேயே வந்து அவங்க அதை முடிச்சுக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லேயே ஃபீஸ் கம்மியாக இருக்க, அதாவது அது படித்து முடிக்கிறதுக்குள்ளே ஆகிற ஃபீஸ் வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸில் மிகவும் குறைவு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில். அதே மாதிரி நம்ம காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே திரையில நம்பரை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களோட அட்மிஷன் கவுன்சிலர்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேணுமோ அதை பொறுத்து அவங்க வந்து உங்களுக்கு பெட்டராக ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ உங்கள் காலேஜில் படித்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க சார்? சக்ஸஸ் ரேட் என்னவா இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக 2005 ஸ்டார்ட் பண்ண காலேஜ் 20 வருடங்களாக போகின்றது. மொத்தமாக ஒரு 3700 மாணவர்கள் எங்களோட காலேஜிலேருந்து இது சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் கோர்ஸுகளில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ஆல் இந்தியா ரேங்கிங்லும் நாங்கள் இன்டர்மீடியட் மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகே சார். இப்போது டிகிரி கோர்ஸ், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இருக்குல்ல சார், ரெண்டுத்துக்குமே இருக்க வித்தியாசம் என்ன சார்? எதை சூஸ் பண்ணால் மாணவர்களோட எதிர்காலம் வந்து நல்லாயிருக்கும்? அதான் நான் முன்னவே சொன்ன மாதிரி டிகிரி கோர்ஸ் அப்படின்றது நம்ம +2 முடிச்சுட்டு நம்ம எந்த துறையில் வந்து நம்ம +1 +2 எடுத்திருப்போமோ அந்த துறையில் வந்து அவங்க வந்து அதுக்கான ஒரு டிகிரி கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்காங்கன்னா அவங்க மெடிக்கலில் போகலாம், இல்லை பிஎஸ்சி சயின்ஸ் அந்த மாதிரி போகலாம். காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிகாம் அண்ட் பிபிஏ பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டிகிரி கோர்ஸ் அப்படின்வாங்க. இந்த டிகிரி கோர்ஸ் முடிக்கிற மாணவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிகாம் டிகிரி படித்த மாணவர்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு ஜூனியர் அக்கௌண்டன்ட், அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட்ஸ் இந்த மாதிரியான அந்த அவங்களோட புக்ஸ், அதாவது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறதான ஒரு வேலை இருக்கும். ஸோ அது வந்து மோர் ஆஃப் அசிஸ்டன்ட் டைப் ஜாப். ஸோ அடுத்து வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் டிகிரி அப்படின்வாங்க. ஸோ எந்த ஒரு துறையை எடுத்துக்கிட்டாலும் இந்த ப்ரொஃபஷ்னல் டிகிரின்னு தான் அவங்களோட அந்த உச்சபட்சமான டிகிரின்னு கூட சொல்லலாம். அதில் வந்து கைத்தேர்ந்த டிகிரின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் குரூப் எடுத்துட்டோன்னா இந்த மெடிசனு, இன்ஜினியரிங்கு, அப்புறம் இந்த லா, இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதில் தான் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏவும் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக வருது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் வந்து அவங்க அந்த ஃபீல்டில் இருக்க வாஸ்ட் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டில் வந்து அவங்க 100% கற்றுப்பாங்க. ஸோ அதனால் வேலைவாய்ப்புகள் போகும்போது
மேனேஜரல் அக்கௌண்டன்ட், அந்த மாதிரி டாப் லெவலில் வந்து போவாங்க. ஈவன் கவர்மெண்ட்லேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவேட்லேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது தான் அட்வைசபிள் அப்படின்ட்டு நான் பர்சனலாக வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஓகே சார். இப்போது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் நிறைய விதமான ட்ரைனிங்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார். அவங்க வந்து இப்போ சிஎம்ஏ படிப்புகளுக்கு வந்து சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் அங்கே இருப்பாங்க, இல்லை 12th வந்து காமர்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்களா, இல்லை கொஞ்சம் டிஃபர் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? ஏன்னா அந்த பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களா, அதனால் எப்படி இருக்கும் ட்ரைனிங்? ஸோ அதான் ட்ரைனிங்கை பொறுத்த மட்டும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கான அந்த பேசிக் விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து அவங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ்லையும் எழுத போகிறாங்க. பட் இந்த எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறது அப்படின்ற ஒரு கோச்சிங் தான் நாங்கள் ஃபுல் டைமாக கொடுத்துட்ருக்கோம். படிப்பு மற்றும் எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறன்னு ஒரு மோட்டிவேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம என்எம்சி காலேஜ்லேருந்து நம்ம பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது நான் முன்னவே சொன்ன மாதிரி இவங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக ஒரு பேசிக், யூஸ்வலாகவே நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா சில மாணவர்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, சில மாணவர்கள் வந்து இந்த மாதிரி சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மாணவர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இனிஷியலாகவே ஒரு மாதம் வந்து பேசிக் ட்ரைனிங் தான் கொடுப்போம். பேசிக் அக்கௌண்டிங், பேசிக் பிஸ்னஸ் மேக்ஸு, பேசிக் காமர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் இந்த சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட் ஆகட்டும், வெவ்வேறு துறையிலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10th முடிச்சுட்டு ஒரு மாணவன் வந்து 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னா, அந்த 11th 12th காமர்ஸ் எடுக்கும்போது அது அவங்களுக்குமே ஒரு புதிய சப்ஜெக்ட் தான். அதுக்கு முன்னாடி சயின்ஸோ இல்லை சோஷியலோ அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வராங்க. ஸோ அதனால் அது கவலைப்பட வேண்டாம். என்எம்சி தரப்புலேருந்து பேசிக்லேருந்து தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லா மாணவர்களுக்கும் இது வந்து புரிகிற மாதிரியும் ஈஸியாக அவங்க எக்ஸாமை கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே சார். இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோட கேள்விகளுக்கும் நேயர்களோட சந்தேகங்களுக்கும் உங்களோட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி மேம். நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.